இதுவரை போட்ட வீடியோவில் மனிதனுக்கு எதனால் நோய் வருது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ. அதாவது இந்த கரையான் புற்றுனா என்ன, எப்படி உருவாகுது அப்படின்னு ஒரு வீடியோ. நிறைய பேர் கரையான் புற்று வந்து பாம்பு கட்டுது, பாம்பு உள்ள இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. பாம்பு வந்து கரையான் புற்று கட்டுறதில்ல, கரையான் தான் புற்று கட்டுது. கரையான் எதுக்காக கட்டுதுன்னா, அது எப்படி கட்டுதுன்னா, அதாவது வந்து இப்போ நம்ம பூமியில் மழை பெய்யுது, தண்ணி வந்து மண்ணில் உழுகுது. அந்த மண்ணில் உழுகிற தண்ணி வந்து பூமிக்குள்ளே மண் வழியாக கீழ் நோக்கி போகுது. கீழ் நோக்கி போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து பாறைக்குள்ளே போய் பாறை சந்துகள் வழியாக கீழ் நோக்கி மறுபடியும் கீழ் நோக்கியே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து எல்லா தண்ணிகளும் ஒன்று சேர்ந்து நீர் தேக்கமாக பாறைகளுக்குள்ள இருக்குது. அதான் நம்ம போர் போட்டு தண்ணி மேலே எடுக்கிறோம். விவசாயம் பண்ணுறக்கோ வீட்டுக்கோ பயன்படுத்துறதுக்கு தண்ணி மேலே எடுக்கிறோம். ஆனால் இதில் வந்து என்னென்னா, அந்த தண்ணி வந்து அதுக்கும் கீழே போக முடியாது. அதாவது வந்து எவ்வளவு தூரம் கீழே போனாலும் ஒரு நேரம் வந்து மேல் நோக்கி வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து கீழே வந்து பூமி குழம்பு இருக்குது, சூடாக லாவா குழம்பு. அது வந்து கொதிச்சுட்டு இருக்குது. அதனுடைய வெப்பம் வந்து மேல் நோக்கி வருது. அந்த மேல் நோக்கி வர்ற வெப்பம் வந்து இந்த தண்ணி வந்து வெப்பமடைய செஞ்சு அந்த வெப்பத்தினால தண்ணி வந்து நீராவியாக மாறும். நீராவியாக மாறி பாறை இடுக்குகள் வழியாக மேல் நோக்கி வரும். கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்து நீராவியாகி மேலே வந்துட்டுருக்கு. மண்ணில் கீழிருந்து வர்ற வெப்பத்தினால மேல் நோக்கி ஆவியாகி தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு சில இடத்துல வந்து கீழே இருக்கிற தேங்கி நிற்கிற நிறைய தேக்கமடைஞ்ச தண்ணி வந்து ரொம்ப சூடாகி ஓரளவுக்கு கொதிக்கிற கண்டிஷன் நிலைமைக்கு வராது. வெகுவேன்னு ஆகும்போதே தண்ணி வந்து எப்போவுமே வெப்பம்னா ஆவியாக மாறும். ஆவியாக மாறி பாறை இடுக்குகள் வழியாக மேல் நோக்கி வரும். மேல் நோக்கி வந்து பாறை பகுதி விட்டு மண்ணுக்கு வரும்போது அந்த நீராவி வந்து மண்ணை வந்து ஒரு வட்ட வடிவமான துளையாக அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அப்படியே மேலே வந்து பூமி விட்டு மேலே வரும். மண் பகுதி விட்டு மேலே வரும்போது அந்த இடத்துல வந்து கரையான் என்ன பண்ணுதுன்னா புத்து கட்டுது. புத்து கட்டி அந்த கீழிருந்து வர்ற நீராவி வந்து மண்ணை வந்து அது மேலே வச்சு, அந்த நீராவி மேலே வர்ற இடத்துல மண்ணை வச்சு அந்த மண்ணில் நீராவியை பட வச்சு நீராவி வந்து நீராக மாற்றுது. மறுபடியும் கரையான் நீராவியை நீராக மாற்றி அந்த குளிர்ச்சியில் வந்து கரையான் இருக்குது. அதுக்கு தான் வந்து கரையான் புத்து கட்டுறது. நீங்கள் அந்த நிறைய கண்ணுகள் ஓட்டைகள் நிறைய இருக்கிற கரையான் புத்தில் இது கண்டுபிடிக்க முடியாது. இதே வந்து இந்த கோபுரம் மாதிரி கரையான் புத்து சும்மா ஒரு அடி உயரத்துக்கு சின்ன சின்ன உயரமாக கம்மியாக உயரத்துக்கு இருக்குது கரையான் புத்து. அதை மேல் பகுதி மட்டும் உடச்சி விட்டிங்கன்னா, ஓட்டை தெரிகிற அளவுக்கு அந்த கண்ணு தெரிகிற அளவுக்கு உடச்சி விட்டிங்கன்னா மறுபடி ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு மணி நேரத்துலேயே அந்த கரையான் வந்து அந்த புத்தை மூடிடும் மேலே. அப்போ வந்து அந்த கீழே இருக்கிற நீராவி மேலே போயிடக்கூடாது. மேலே போச்சுன்னா அது வந்து கீழே தண்ணியே மாறாது மண்ணில். அதுக்கு வந்து கரையான் வந்து உடனே அதை அடக்கி மேலே வந்து மறுபடியும் புத்தாக கட்டிடும், நீராவியாக மாற்றுறக்கு வேண்டி. அது பார்த்தீங்கன்னா அது வந்து செயல்பாட்டில் இருக்கிற புத்து. அது நீங்கள் கண்டுக்கலாம். அதில் வந்து அந்த நீராவி வெளியே வந்துட்டு இருக்குது, அதில் கரையான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு புத்து வந்து ஒன்றுமே இருக்காது, உடச்சு விட்டிங்கன்னா சும்மா தான் இருக்குது. அது வந்து முதல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கு, கரையான் வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து நீர் வற்றி போனதுனால அதில் வந்து நீராவி வராமல் போயிருக்கு. அதில் வந்து கரையான் புத்து கட்டாது, உடச்சு விட்டிங்கனாலும் அப்படியே இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணலான்னா உடச்சி விட்டு நான் என்ன பண்ணேன்னா உடச்சி தரமாட்டத்துக்கு உடச்சி மழைக்காய பேப்பர் மேலே வச்சு, தெளிவான மழைக்காய பேப்பர் மேலே வச்சு சுற்றி மண் போட்டு விட்டா கீழிருந்து வர்ற நீராவி வந்து அந்த மழைக்காய பேப்பரில் வந்து பட்டு தண்ணியாக மாறுச்சு. தெளிவான தண்ணி வந்து சொட்டு போடுற அளவுக்கே வந்து மேலே வந்த நீராவி வந்து மழைக்காய பேப்பரில் பட்டு தண்ணியாக மாறி மறுபடியும் கீழே விழுந்தது மண்ணில். அந்த மாதிரி பரிசோதனை பண்ணி தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா முதல்ல வந்து எப்பவுமே கரையாம்புத்தில் வந்து தண்ணி இருக்குன்னு எப்பவும் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி கரையான் போய் கீழே தண்ணி எடுத்துகிட்டு வரும்? ஒரு சிலர் வந்து கரையான் போய் தண்ணி எடுத்து வந்து புத்து கட்டுதும்பாங்க.
அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு வேளை இப்படி இருக்கு. இப்போ கீழே தண்ணி போகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே போனால் இப்போ என்ன ஆகும், நம்ம தோசைக்கல்ல வச்சு சூடாக இருக்கிற தோசைக்கல்ல வந்து தண்ணி தொளிச்சோம்னா ஆவியாகி மேலே போகுதெல்லாம். அந்த மாதிரி வந்து கீழ் நோக்கி போகிற தண்ணி வந்து ஒரு கட்டத்தில் வந்து கீழிருந்து வர்ற வெப்பத்தினால வந்து நீராவியாக மாறு அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ வந்து நீராவியாக மாறுறது வந்து இப்படி மேலே வந்து தான் கரையாம்புத்து கேட்டது. அதை வந்து அதுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல, ஏன்னா அது மண்ணுக்குள்ளேயே இருக்கிறதுனால எந்த இடத்துல நீராவி வந்துட்டு இருக்குன்னு அது தெரியும். ஏன்னா நம்ம வந்து மண்ணுக்கு மேலே வாழ்கிற உயிரினம், கரையான் வந்து மண்ணை ஒட்டியே வாழ்கிற உயிரினம். அதுக்கு வந்து சின்ன சின்ன அது வந்து அதுவும் இல்லாமல் அது சின்ன உயிரினம், பெரிய சின்ன நீராவி கூட அது பெருசாக தெரியும். நம்மளுக்கு வந்து அதை உணர்கிற அளவுக்கு நம்மளுக்கு கிடையாது. ஆனால் அதுகளுக்கு வந்து சின்ன உயிரினங்கிறதுனால சின்ன மாற்றத்தை கூட அது கண்டுக்கலாம். ஏன்னா அது மண்ணுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கனால அதுகளுக்கு எல்லாமே தெரியாது. அதனால அது வந்து அப்படி கட்டுது. கரையான் வந்து புத்தை கட்டி அந்த நீராவி வந்து நீராக மாற்றி அந்த குளிர்ச்சியில் தான் இருக்குது. அதுதான் கரையாம்புத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிற வெந்நீர் ஊற்றுக்கள், சில நாடுகளில் வந்து வெந்நீர் ஊற்றுக்கள் வந்து இருக்குது. அது எப்படி உருவாகுன்னு வந்து இது வந்து ஒரு வார இதெல்லாம் நான் படித்தேன். அதாவது வந்து கீழிருந்து வர்ற லாவா குழம்புனால அந்த தண்ணி சூடாகி மேலே வரும்போது கொதிநிலையோடு வருது அப்படின்னு ஒரு வார இதழில் ஒரு 2015 16 வார இதழில் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து கரையாம்புத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருந்தேன். அது ஏன் நம்ம நாட்டில் அந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுக்கள் இல்லைன்னா, அங்கே வந்து அதாவது வந்து பூமி குழம்பு வந்து ஒரு இடத்துல மேல் பரப்புக்கு பக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் வேக வச்சு முட்டையை உடைச்சிங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெட்டினீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சக்கரு வந்து வெள்ளைக்கரு கம்மியாகவும் மஞ்சக்கரு பக்கத்துலேயும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கரு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பூமியிலையும் வந்து மையப்பகுதியில் வந்து லாவா குழம்பு கிடையாது. ஒரு இடத்துல வந்து நிலப்பரப்புக்கு பக்கத்தில் இருக்கிறனால தான் அங்கே வந்து வெந்நீர் ஊற்றுக்கள் வருது. அதனால தான் வந்து நம்ம நாட்டிலலாம் வந்து வெந்நீர் ஊற்றுக்கள் கிடையாது. இங்கே வந்து பூமி குழம்பு வந்து ரொம்ப தள்ளி போயிடுது, மேல் மட்டத்துக்கு ரொம்ப தள்ளி போயிடறனால தான் வந்து இங்கே வந்து வெந்நீர் ஊற்றுக்கள் எரிமலை அதிகமாக இல்லை நம்ம நாட்டில். வெளிநாட்டில் வந்து வெந்நீர் ஊற்றுக்கள் எரிமலைகள்லாம் அதிகமாக இருக்குது. அந்த காரணம் வந்து மையப்பகுதியில் இருக்கிற லாவா குழம்பு வந்து நம்ம பூமி பரப்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி நடக்குது. கரையாம்புற்று வந்து நீராவி வெளிவர இடத்துல கரையான் கட்டுறதா கரையாம்புத்து. அதுக்காக குளிர்ச்சிக்காக அது கட்டி நீராக மண்ணில் மாற்றி அதில் வந்து குடியிருக்குது கரையான்.